என் அன்பு பிள்ளையே, உனக்கு இன்று அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த அப்பனின் வாக்கினை நீ கேட்டு விடுவாய். என் பிள்ளையே, உனக்கு இந்த வாக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உன் மனதிற்குள் நீண்ட நாட்களாக தேக்கி வைத்திருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று நல்ல முடிவும் கிடைக்கத்தான் போகிறது. என் பிள்ளையே, அப்பன் உன்னிடத்தில் முக்கியமாக இதை பேச வந்ததற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் உண்மையான அன்பும் தான். இந்த அன்பு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. என் தங்கமே, நீ வாழ்க்கையில் அன்பு என்ற ஒன்றினால் நீ ஏமாந்து போயிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் என் குழந்தையின் வாழ்க்கையில் வறுமையின் உச்சத்தில் நிற்கும் பொழுது உன் அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் அப்பனின் விருப்பம் என்ன தெரியுமா? நிச்சயமாக உன்னை சுற்றி இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான அன்பிற்காக அவர்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள். என் தங்கமே, நீ என் மீது காட்டுகின்ற அன்பை ஒரு சிறு துளி அளவாவது அவர்களிடத்தில் காட்டுவாயானால் நிச்சயமாக உன் வாழ்நாளில் மறக்க முடியாத மிக பெரிய நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உள்ளம் இங்கு நிறைய இருக்கின்றது. நீ சிறு துளி அன்பை அவர்கள் மீது காட்டினாலே போதும், உன்னை அவர்கள் வாழ்நாளில் என்றுமே மறக்க மாட்டார்கள். என் செல்லமே, இந்த உலகம் கண்ணாடி போன்றதல்லவா? நீ கோபப்பட்டால் அதுவும் பதிலுக்கு கோபப்படும். அதே நேரத்தில் நீ அன்பினை காட்டினால் பதிலுக்கு உனக்கும் நல்லபடியான அன்பு கிடைக்கும். ஒருவேளை நீ ஏமாந்து போயிருந்தால் நிச்சயமாக அது பொய்யான அன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிறப்பின் போதே உன்னுடைய இறப்பும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளதுதானே இந்த வாழ்க்கை. அது சிலருக்கு சிறுகதை போலவும், சிலருக்கு குறு நாவலாகவும், பலருக்கு தொடர் நாவலாகவும் இருக்கின்றது. நீ இதில் எதுவாக இருக்கப் போகின்றாய் என்பதை இறைவன் மட்டுமே அறிந்த ஒன்று. அதனால் எல்லோரிடத்திலும் எப்போதும் போல அன்பினை மட்டுமே செலுத்தி பழக வேண்டும். என் தங்கமே, அன்பினை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நிறைய பேருக்கு தெரிவது இல்லை. என் செல்ல குழந்தையே, உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? உன்னை வெறுத்தாலும் நீ அவர்கள் மீது அன்பு வைத்து கொண்டிருப்பதுதான். என் தங்கமே, அதற்காக காலம் சென்ற நேரத்தில் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறேன் என்று பொய்யான ஒரு அன்பு உன்னை தேடி வருகிறது என்றால் அது வாழ்க்கைக்கு உதவாது. ஆனால் உண்மையான அன்பானது உன்னை எப்பொழுதுமே மனதிற்குள் நினைத்து கொண்டு உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் ஓடி வருகின்ற உள்ளம் கொண்டது. அதுதான் உண்மையான அன்பு கொண்ட உள்ளம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ இப்படி ஒரு அன்பினைத்தான் முன்னால் வைத்து இப்பொழுது ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக இதையெல்லாம் உன் அப்பன் நான் அறிவேன். என் தங்கமே, உண்மையாக யார் பழகுகின்றார்கள், பொய்யாக யார் பழகுகின்றார்கள் என்பதை உணராமல் தான் நீ ஏமாந்து விட்டாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பினை வைத்து உன்னிடத்தில் நெருங்கி வந்தவர்களை எல்லாம் நீ தள்ளி வைத்துவிட்டு யார் உனக்கு போலியான அன்பினை கொடுத்தார்களோ அவர்களை நீ கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இன்று வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்பதையும் மறந்து விடாதே. இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் என் தங்கமே, வாழ்க்கையில் ஒருவரை நம்ப வைத்துவிட்டு பின்னால் அவர்களை ஏமாற்றி செல்வது. அந்த ஏமாற்றத்திற்கான காரணத்தை கேட்டால் அதற்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அவர் மீதே பழியை போட்டுக்கொண்டு திசைகளை திருப்பி விடுவது. இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் என் பிள்ளையே, நீ மனம் உடைந்து ஒரு முறை அழுது கொண்டிருந்தாய். அப்பொழுது கூட உன் அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல ஆறுதலையும் நல்ல வாக்கினையும் தான் கொடுத்து கொண்டிருந்தேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வந்ததே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு பலனை அடைவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இது உனக்கு ஒரு அறிகுறியாக உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது.
எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கின்ற பொழுது இனிமேலும் வரப்போகின்ற கஷ்டங்களில் இருந்து எல்லாம் நிச்சயமாக உன்னால் கடந்து வந்துவிட முடியும். பல நாட்களாக நீ அனுபவித்த இந்த வேதனைகளிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கத்தான் போகிறது. அன்பிற்காக ஏங்கினேன், அன்பிற்காக ஏமாந்தேன் என்று என் குழந்தையே நீ மனம் உருகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த நேரத்தில் அந்த போலியான அன்பிற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ என்னை வேண்டாம் என்று சொல்வது, எனக்கு நீ தேவையில்லை, என்னுடைய அன்பிற்கு நீ தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டு நீயாக விலகி வர வேண்டும். நீ இத்தனை காலமும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அங்கே அவர்களுக்காக உண்மையாக நின்று கொண்டிருந்ததுதான் நீ செய்த மிகப்பெரிய தவறு. என் தங்கமே, யாரையும் இழுத்து பிடித்து நிற்கவோ யாருடைய அன்பினையும் வேண்டி விரும்பி பெறவோ நீ நினைக்காதே. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை ஏங்க வைக்காது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை தவிக்க வைக்காது, உன்னை காயப்படுத்தாது. என் தங்கமே, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் இந்த அப்பன் மனம் வருந்தி எப்படி உனக்காக ஓடி வருகின்றேனோ அதுபோல உன்னுடைய எல்லா விஷயத்திலும் ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு அன்புதான் உனக்கு அவசியம் என்பதை நீ புரிந்திருப்பாய் அல்லவா? என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன வேதனைகள் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கிறாயா என்று உன்னை பார்ப்பதற்கு நான் நாள்தோறும் ஓடோடி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அல்லவா? இதுபோலத்தான் உண்மையான அன்பு என்றால் எப்பொழுதும் உன்னை பற்றியே சிந்திக்கும். உன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எண்ணிக்கொண்டு அது ஏற்றுக்கொள்ளும். என் பிள்ளையே, இது போன்ற ஒரு உறவு உன்னை தேடி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரத்தான் போகிறது. உனக்கு யாருமே இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. நான் உன்னிடத்திலிருந்து சில பேரை விலக்கி வைத்திருக்கிறேன் என்றால் அது போலியான அன்பைத்தான் என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்கள் எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்று ஒரு நாளும் நீ நினைக்காதே. நல்ல விஷயங்களைத்தான் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் என்றுமே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்காக நீ அதிலிருந்து மீண்டு வரவே கூடாது என்று இருக்கக்கூடாது. உனக்கென்று நல்ல வாழ்க்கை இங்கே காத்து கொண்டிருக்கிறது. அதை நீ ஒருபோதும் தொலைக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே. இப்பொழுது முடிந்தது உனக்கான வாழ்க்கை அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டு இனிமேல் தொடங்கப் போவதுதான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை, நிஜமான வாழ்க்கை என்பதை சரியாக உணர்ந்து கொண்டு நீ நடந்து வந்தாலே போதும். உன் அப்பன் உன்னை நிச்சயமாக கரையேற்றி விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, உன் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவு உன்னை தேடி வரும் பொழுது ஒரு நாளும் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே. என் பிள்ளையின் மனதில் கொண்ட ஏக்கம் நிச்சயமாக தீரும். அப்பன் சொன்னது போல உன்னை தேடி வருகின்ற உறவு வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். உனக்கு நல்ல துணையாகவோ நல்ல நட்பாகவோ அவர்கள் இருக்கத்தான் போகின்றார்கள். யாரையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. யார் உனக்கு கொடுத்த காயங்களையும் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு அழுது புலம்பாதே. அவர்கள் உனக்கு நல்லதைத்தான் செய்திருக்கிறார்கள் என்று முதலில் நீ புரிந்து கொள். உன்னை விட்டு விலகியதனால் உன் வாழ்க்கையில் பின்னால் வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து உன்னை இப்பொழுதே தப்பிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதுநாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் யாரால் வந்தது என்று நினைத்து நீ வேதனைப்பட்டாயோ அதுவெல்லாம் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக ஒரு அனுபவத்தை கொடுத்து பக்குவப்படுத்தத்தான் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். இன்று உனக்கு அவர்கள் கொடுத்த காயத்தை சில காலத்திற்கு பிறகு கொடுத்தால் அதை தாங்குவதற்கு கூட உன்னுடைய மனதில் வலுவில்லாமல் இருந்திருக்கும். இப்பொழுதாவது இதையெல்லாம் நீ தாங்கிக் கொண்டு வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி நீ முன்னேற்றத்திற்கு செல்ல பழகி கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து நீ சந்தோஷப்பட்டுத்தான் ஆக வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தின் சரியான பாதையில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, அப்பன் உனக்கு காட்டி கொடுக்கின்ற நல்ல பாதையில் நீ சரியாக பயணிக்க வேண்டும். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சந்தோஷம் என்னாலுமே உனக்கு நிலைத்திருக்க வேண்டும். அதனால்தான் அப்பன் உன்னை தேடி நல்லதொரு வாக்கினையும் ஒரு ஆறுதலையும்
கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் அப்பன் தருகின்ற உறவு உனக்கு நிரந்தரமான உறவு என்பதை மட்டும் உன்னுடைய ஆழ்மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். இதை உன் அப்பன் உனக்கு ஒரு வரமாக கொடுக்கப் போகிறேன். உனக்கு உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புது உறவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு மருந்தாகவும் நல்ல தீர்வாகவும் உன்னோடு இருக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். இந்த கருப்பண்ண சாமி மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்கிவிட மாட்டேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உன்னை நீ நினைத்தபடியே சந்தோஷமாக வாழும்படி எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.